இது சிம்பா அட்வர்டைஸிங் தானே? ஆமாம் மேம், சிம்பா அட்வர்டைஸிங் தான். என்ன என்கொயரி மேம்? இல்லை மேம், நான் ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளார வந்து இந்த மாதிரி இமேஜஸ், இந்த கேர்ள் இமேஜ், பார்லர் ரிலேட்டடான இமேஜ் வந்து ஸ்டிக்கர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வந்து ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எங்கே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ வெப்சைட்டில் வந்து உங்களோட ரிவ்யூலாம் பார்த்தேன். ஸோ அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓகே மேம், எந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஸ்டிக்கர் தான் வேணுமா மேம்? ஃபுல் அண்ட் ஃபுல்? ஆமாம் மேம், இப்போ வந்து பார்லருக்குள்ளார வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டுற மாதிரி எனக்கு வேணும். இந்த சலூன் இமேஜ் அது ரிலேட்டடாக வந்து ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் உள்ளார போடணும். ஆனால் எப்படி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இமேஜ் நீங்கள் ஏதாவது ஐடியா சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஏன் மேம், நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அண்ட் மெயில் கூட பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மேம். வினைல் ஸ்டிக்கர் இருக்குது மேம் எங்ககிட்ட. ஸோ அது வந்துட்டு வாலில் பேஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரெண்ட்டாக இல்லை ஓனாக வச்சுருக்கீங்களா மேம் பார்லர்? இப்போது ரெண்ட்டுக்கு தான் மேம் எடுத்துருக்கேன். ரெண்ட்டுக்கு தான் மேம். பெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோம் போர்டே எடுக்கலாம். ஏன்னா ஃபோம் போர்டு வந்து இன்னொரு இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து குவாலிட்டியாக, அதாவது அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் சொல்லாத அளவுக்கு ஃபோம் போர்டு தான் வந்து கிளியராக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஃபினிஷ், குட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும் மேம். ஸோ வந்துட்டு எங்ககிட்ட 3mm அண்ட் 5mm இருக்குது. 3mm வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், அதை விட ஹை திக்னஸ் 5mm, அதை விட ஹை திக்னஸ் வந்து 10mm மேம். பட் எங்ககிட்ட 3mm அண்ட் 5mm இருக்குது. கேட்டாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் அதையும் வந்துட்டு 10mmக்கு பண்ணி தருவோம் மேம். ஸோ வந்துட்டு உங்கள் இமேஜ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே ஓகே தான். நாங்கள் 3mm அண்ட் 5mm உங்களுக்கு சாம்பிள்ஸ் வேணுன்னா நீங்கள் ஆஃபீஸை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் மேம். அதுக்கப்புறம் வந்து வினைலில் வந்து 2 குவாலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் வினில் அண்ட் கிரே பேக் வினில் மேம். அதாவது ஒயிட் வினில் வந்துட்டு இப்போ ஃபோம்புள்ள ஒட்டி கொடுத்துருவோம். சப்போஸ் எனக்கு இது வேணாம், எனக்கு ஆஃபர் மாற்ற போகிறேன், சப்போஸ் நீங்கள் உங்கள் பியூட்டி பார்லர்னு சொல்லிங்க, கண்டிப்பாக ஏதோ ஆஃபர்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கிரே பேக் வினில் யூஸ் பண்ணலாம். அதாவது கிரே பேக் வினிலில் பின்னாடி இருக்கிற எதுவுமே வந்துட்டு தெரியாது. அது இன்னொரு ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா புதுசாக ஒட்டின பின்னாடி என்ன இருந்தாலுமே அது தெரியாத அளவுக்கு மறைச்சிடும். ஸோ இதுதான் வினில். இதை தாண்டி வினிலுக்கு மேலே போடுற லேமினேஷன் 2 டைப் இருக்குது மேம். நீங்கள் பார்லரில் இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் எல்லாமே காட்டுறேன். இது வந்துட்டு மேட் லேமினேஷனில் மேட் ஃபினிஷில் இருக்குது. இது வந்து இன்னொரு இமேஜ் பாருங்கள், இது வந்துட்டு கிளாஸி வினில் அண்ட் கிளாஸி லேமினேஷனில் இருக்குது. ஸோ வந்துட்டு இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது போக நாங்களும் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கிளாஸி வந்துட்டு மேம் அது நல்ல லுக் கொடுக்கும், மேட்டும் நல்ல லுக் கொடுக்கும். கிளாஸி வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து லைட் கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும், மேட்டும் நல்லாயிருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது கிளாஸி கொஞ்சம், ஆனால் இடத்த பொறுத்து தான் நான் கிளாஸியாக மேட்டான்னு சொல்ல முடியும். இப்போ உங்கள் பார்லரை பொறுத்து தான் கிளாஸி போடலாமா மேட் போடலாமான்னு தெரியும். அதுக்கு தான் நாங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து சைட் விசிட்டிங் வருவோம், ஃபுல்லாக செக் பண்ணுவோம், இதை எங்கே வைக்கலாம், இது என்ன பண்ணலான்னு நாங்களே உங்களுக்கான எல்லா ஐடியா உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் எங்கள் பிளாங்காக வந்தால் கூட எல்லா விதமான ஐடியாவும் நாங்கள் கொடுப்போம் மேம். 100% உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லைனாலும் பெஸ்ட்டான ஐடியாவில் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி தருவோம் மேம். ஓகே மேம், நான் ஒரு நாள் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன். ஆஃபீஸ் எந்த லொக்கேஷனில் மேம் இருக்குது? வலசரவாக்கம் மேம். வலசரவாக்கத்தில் வாசநாயக்கருக்கு மேலே சிம்பா அட்வர்டைஸிங் ஆர்கார் ரோட் சைட் இருக்கு மேம், ஆப்போசிட் ஃபெர்லர் பேங்க். இப்போ நான் உங்களுக்கு சரி ஓகே, இப்போ நான் கொடுத்தேன்னா நீங்கள் எத்தனை நாளில் வந்து எனக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பீங்க? 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நாங்கள் எல்லா விதமான இதுவும் முடிச்சு கொடுத்துருவோம் மேம். ஸ்கொயர் ஃபீட் பொறுத்தும் இருக்குது மேம். கம்மியான ஸ்கொயர் ஃபீட்னா 3-4 டேஸில் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமான ஸ்கொயர் ஃபீட்னா 7 டேஸ் ஆகும் மேம். இன்க்ளூடிங் ஃபிக்ஸிங் எல்லாத்துக்குமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் டிசைனிங்கில் ஆரம்பித்து ஃபிக்ஸிங் வரைக்கும் எல்லாமே நாங்களே வந்து உங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நாங்கள் தான். உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு ஓகே பண்ணணும், டிசைனிங் மட்டும்தான். நாங்கள் இங்கே டிசைனிங் எல்லாமே வந்துட்டு நாங்களே பண்ணிவிடுவோம் மேம், ஃபிக்ஸிங் முதற்கொண்டு. சரி, இப்போ ஓகே மேம். இப்போ எல்லாமே உங்கள் ஷாப்லேயே பண்ணால் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஆஃபர் இந்த மாதிரிலாம் எதாவது ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக மேம். நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் பொறுத்து, அதாவது எங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். இருக்கிறதுலேருந்து கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் மேம். மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ நாங்கள் நிறையாவே நல்ல ப்ரைஸ்லேயும் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறோம் மேம். கண்டிப்பாக ஆஃபீஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டியில் நீங்கள் எந்த குறையுமே சொல்ல மாட்டீங்க. வினைல் ஆகட்டும், லேமினேஷன் ஆகட்டும், ஃபோம் போர்ட் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டியாக தான் கொடுக்கும். ஸோ அது போக உங்கள் கடைக்கு வேறு எல்இடி போர்ட்ஸு, நேம் போர்ட்ஸு அதெல்லாம் கூட நாங்கள் பண்ணுவோம் மேம், ஸ்டிக்கர் மட்டும் கிடையாது. ஓகே மேம், தேங்க்யூ. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரேன், வந்துட்டு விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் மேம்.